நம்ம இத்தனை வண்டியும் நமக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல, நம்ம பெரிய அளவில் வளரல அப்படின்னு அத்தனை பேர் நினைப்போம். 100க்கு 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வர்றாங்க. அந்த 10 பேர்த்துலேயும் ஒருத்தர் 2 பேர் தான் கோடீஸ்வரன் அளவுக்கு வர்றாங்க. மிச்சம் 90 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விடாமுயற்சியில் தான் மிஸ் பண்ணுறாங்க. அந்த விடாமுயற்சிக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு, அதுதான் முக்கியமான குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உணற்றுபவர். அதாவது நம்மளோட ஊழ்வினை, நம்மளோட கர்மா, அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை தாழ்த்தறதுக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம சந்தோஷமாக பரவாயில்ல விடு, நமக்கு ஒட்டுறதா ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மன சந்தோஷப்படுத்துகிற கூட சொல்லலாம். பட் நம்மளோட விதி அதுவாக இருந்தாலும் அந்த விதியை உப்பக்கம் காண்பார் அப்படின்னா தன்னோட புற முதுகுக்கு கொண்டு போயிடுறது. அதை நம்ம பார்க்காம வெற்றியை நோக்கி போகிறது. உழைவின்றின்னு என்னன்னா இடைவிடாமல் உழைச்சி தாளாது, அதாவது தொடர்ந்து விடாமுயற்சியோடு இடைவிடாமல் வெற்றி பெற்று அதை உணர்த்தி காட்டுவாருன்னு சொல்கிறாங்க. இதை உணர்த்தி காட்டுறதுல மிக முக்கியமான விஷயத்தை தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட இறுதி காலத்தில் செஞ்சு காட்டியிருக்காரு. அதாவது நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, அதனால நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முதல் தப்பு. ரெண்டாவது நம்ம நினைக்கிறோம், அது ரெண்டாவது தப்பு. இப்போ நம்மளும் சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் முடியாதுன்னு அவங்க நம்மளை பார்த்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட திறமைகளை தினந்தோறும் நம்ம வளர்த்திக்கல. அவன் இப்படியே தான் இருப்பான், இதுக்கு மேலே அடுத்த லெவல் போக மாட்டான். நம்ம திறமையில வளர்த்திக்கிறதுக்கு தினமும் 1% நம்ம முன்னேறினோம்னா 100 நாளில் 100% நம்ம முன்னேறிடுவோம், புது ஆளாக மாறிடுவோம். நம்மளோட ஒவ்வொரு செயல்லையுமே தினந்தோறும் தன்னை புதுப்பிச்சோம்னா அந்த திறமசாலி குழந்தைகளும் புத்திசாலி குழந்தைகளையும் வெறும் 3 மாதத்தில் உங்கள் குழந்தைங்க மிந்திருங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அப்படின்னு கை தூக்குங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் ஜெயிக்க முடியும். யாரோட யாரையும் ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான். பட் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும். 1% உங்கள் குழந்தைய தினந்தோறும் அப்பா அம்மா அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம், டைரியில் சைன் பண்ணுறோம், இந்த விஷயங்களை கவனித்தோம்னாலே 1% குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். 100 நாளில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை புதுசாக மாறிடும். முதல் 3 மாதம் 10வது ரேங்க் எடுத்துச்சு, அடுத்து 5வது ரேங்க் எடுத்துச்சு, அப்புறம் 4வது எடுத்துச்சு, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துச்சுன்னு ஆயிடுவாங்க. அதனால் எல்லா குழந்தைகளும் ஜெயிக்க முடியும்.